நம்ம வீட்டுல 1/2 கிலோ மட்டனை வாங்கிட்டு வந்தாங்க. 3 ஸ்டேட் சுக்கா பண்ண அப்படின்னா சின்ன பையன். அதுதான் இப்ப பண்ண போறேன். எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 4 வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி தண்ணி வச்சு நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். மஞ்சத்தூள், அளவான கல்லுப்பு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், அரைச்ச விழுதுகளை ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நல்லா கலக்கிவிட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லாட்டினா வெளியவே ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் நல்லா கறி ஊற வச்சு எடுத்தாச்சு. இது இரும்பு வடச்சட்டியில் செய்யறப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இரும்பு வடச்சட்டியில் தான் நம்ம செய்ய போறோம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி நல்லா சுண்டிருச்சுங்க. கறியும் நல்லா முக்காப்பதான் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நம்ம ஊத்துன எண்ணெய் திரண்டு வர சமயத்துல சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலால போட்டுக்கோங்க. சுவையான மட்டன் சுக்கா வறுவல் என்ற ஸ்டைல ரெடி ஆயிடுச்சுங்க.